गुरु ब्रह्म गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु शास्त्र हर ब्रह्म दशमय श्री गुरुवे नमः। ओम श्री दक्षिणामूर्ति स्वामी शरणम। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभम करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। இன்றைக்கி நாம் ரிஷபராசிக்கு இந்த 2025 சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுசாக தெளிவாக பார்க்க போகிறோம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29 3/2025 சனிக்கிழமை அன்று இரவு 9:44 சனி பெயர்ச்சி. சனி பகவான் கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கின்றாருங்க. இந்த சனி பெயர்ச்சி என்பது தொழில்காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால தொழில் என்பது வணிகம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். அதுவும் எல்லாம் 2.25 வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை என்பது வராது. அவ்வப்போது தொழில்துறையிலே நன்மைகள் கூட கிடைக்கும். அதாவது சனி பெயர்ச்சியின் மூலமாக எப்போதெல்லாம் சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை இருக்கின்றதோ அப்போதெல்லாம் தொழில் பிரச்சனை என்பது இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இந்த சனி பெயர்ச்சி என்பது சிலருக்கு மங்கு சனி, சிலருக்கு பொங்கு சனி, சிலருக்கு பொங்கு சனி, சிலருக்கு மரண சனி என்று இருக்கின்றது. அது அந்தந்த ராசியை பொறுத்து மாறும். அந்தந்த ராசியை பார்க்கும்போது அதை பற்றின விவரங்களை நாம் பார்க்கலாம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களை பிறந்த ரிஷபராசி அன்பர்களே. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக இதுவரை 10ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போது லாபஸ்தானத்திற்கு வருகின்றார். ஆகவே நீங்கள் எந்ததொரு தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலில் நல்லதொரு லாபத்தை நீங்கள் பெற முடியும். அந்த லாபத்தை பெறுவதன் மூலமாக தொழில்துறையில் நன்றாக விஸ்தரிப்பு செய்யவும் முடியுங்க. இந்ததொரு வருடத்திலே தொழில்துறையிலே விஸ்தரிப்பு செய்து நல்லதொரு லாபம் பெற்று மேலும் எக்ஸ்போர்ட் தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையவே இருக்கின்றது. ஏற்கனவே எக்ஸ்போர்ட் தொழில், அதாவது ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு நல்லதொரு வருமானத்தை இந்ததொரு வருடம் பெற போகிறீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக உண்டுங்க. பதவி உயர்வு என்பது மேல் அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கும். உங்களுடைய மேல் இருந்த பணியாளர்கள் கூட உங்கள் தொழில் காரணமாக செயல்படுவார்கள். அதன் மூலமாக நல்லதொரு தொழில் விருத்தி என்பது இருக்கின்றது. மேலும் மிக உயர்ந்ததொரு பதவி, நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக உயர்ந்த பதவி என்பது உங்களை தேடி வருங்க. இந்ததொரு வருடத்திலே வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் என்பது நன்றாக இருக்கின்றது. அடுத்த 2.25 வருடத்திற்குள் கட்டாயமாக பெரிய அளவிலே நிலம் வாங்கி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. ஏற்கனவே 2 சக்கர வாகனங்களை வைத்திருப்பவர்கள் மாற்றிக்கொண்டு புதிய வாகனத்தை வாங்க முடியுங்க.
மேலும் 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்கின்றதுங்க. ஆக வாகன பிராப்தி மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் என்பது நடைபெறுங்க. அந்த திருமண காலம் என்பது மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு ஆரம்பிக்கின்றது. அதற்கு பிறகு ஒரு வருடம் நன்றாக குருபலமும் இருக்கின்றது. அதே போல் லாபஸ்தானத்திலே சனி பகவானும் இருக்கின்றார். எனவே கட்டாயமாக திருமணமாகாத கன்னிகளுக்கும் இந்த காலகட்டத்தில், அதே போல் திருமணமாகாத ஆண்களுக்கும், ரிஷபராசியிலே பிறந்த ஆண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் என்பது கை கொடுங்க. மேலும் பெண்களுக்கு ஓரளவு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பெண்களுடைய கணவன்மார்களுக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் வருகின்றார். ஆகவே அவர்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்வு, அதே போல் நண்பர்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவானுடைய பார்வை இருப்பதனால், இந்த ரிஷப ராசிக்கு அந்த சனி பகவான் நல்லவராக இருப்பதனாலும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் ரொம்ப நாள் மருத்துவம் செய்தும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த 2.25 வருடத்திலே நிச்சயமாக குழந்தை பாக்கியம் பெறுவார்கள். இந்த வருடத்திலே விவசாயிகள் நல்லதொரு லாபத்தை அடைவார்கள். நீங்கள் எதை பயிரிட்டாலும் நன்றாக பயிர் செழித்து மகசூல் கிடைத்து நல்ல லாபத்தை அடைவீர்கள். உங்களுடைய பொருட்களுக்கு, விவசாய பொருட்களுக்கு நல்ல ஒரு பொருளும் நல்லதொரு வருமானமும் கிடைக்குங்க. இந்த வருடத்திலே வயதானவர்களுக்கு கொஞ்சம் கோபம் என்பது ஏற்படுத்தும். ஏன்னா லாபஸ்தானத்தை சனி பகவான் இருப்பது, நீங்கள் எந்ததொரு ஸ்தலங்களுக்கு, தேவஸ்தலங்களுக்கு சென்றாலும் பிரச்சனை இல்லாமல் நல்லதொரு வகையிலே தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை அடைவீர்கள். இதுவரை உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நல்லதொரு ஆரோக்கியத்தை அடைவீர்கள். இந்த ரிஷபம் ராசியில் உள்ள மாணவர்கள் நல்லதொரு மதிப்பெண்களை பெறுவார்கள். எதிர்பார்த்த நல்லதொரு மதிப்பெண்களை பெற்று நீங்கள் எந்த துறையை விரும்பினாலும் அந்த துறையிலே மகத்தான ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. மேலும் நல்லதொரு கல்லூரியில் இடம் கிடைத்து நல்லதொரு சந்தோஷத்தையும் நீங்கள் அடைவீர்கள். எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும், அதாவது உங்களுடைய மனசால நல்லதொரு மதிப்பெண்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஆயுள்காரகனான சனி பகவான் லாபஸ்தானத்திலே வருவதனால இதுவரை உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்லதொரு மருத்துவம் கிடைத்து நல்லதொரு ஆரோக்கியம் அப்படிங்கிறத அடைவீங்க. தொழில் காரகத்துவம், ஆகவே தொழிலும் நல்லதொரு விக்தி என்பது இருக்கின்றது. உங்களுக்கு வாய்க்கக்கூடிய வேலையாட்கள், அதாவது உங்களுக்கு பணிபுரிகின்ற வேலையாட்கள் நல்ல வேலையாட்களாக கிடைப்பார்கள். அவர்கள் மூலமாகவும் நல்லதொரு லாபம் என்பது கிடைக்கும். இதுவரை வேலையாட்கள் கிடைக்காதவர்கள் இனிமேல் வேலையாட்கள் கிடைத்து அதன் மூலமாக தொழில் விருத்தியாகுங்க. இந்த வருடத்திலே உங்களுடைய ராசிக்கு சனியினுடைய பார்வை என்பது வருகின்றது. இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசிக்கு சனியினுடைய பார்வை விழுவதனால் 2.25 வருடங்களுக்கு உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகள், முன்னேற்றங்களை நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக அந்த காரியத்தை பற்றி நீங்கள் வெளியில் சொன்னால் அதில் தேக்க நிலை என்பது ஏற்பட்டுவிடும். அந்த செயல்பாடுகள் நடைபெறாமல் போவதற்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. எனவே வெளியில் சொல்லாமல் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த சனியினுடைய பார்வை இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய குழந்தைகளுக்கும் திருஷ்டி இருக்கின்றது. உங்களுடைய குழந்தைகளுக்கும் திருஷ்டி இருக்கின்றது. உங்களுடைய குழந்தைகள் நன்றாக படிக்கின்றார்கள், நன்றாக செயல்படுகிறார்கள் என்றால் அதற்கு அவர்களுடைய வெளியில் சொன்னால், அதாவது அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி நீங்கள் வெளியில் சொன்னால் அவர்களுடைய மதிப்பெண்கள் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அவர்களுடைய ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தினால் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை பற்றி, உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றியும் வெளியில் சொல்லாமல் இருப்பது என்பது நல்லது. மேலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் பார்வையிடுகின்றார். 8ஆம் இடத்தையும் இந்த சனி பகவான் பார்வையிடுவதனால வெளியூர்களுக்கு பிரயாணம் செய்யும் பொழுது இரவு நேர பிரயாணங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இரவு நேர பிரயாணம் என்றால் நீங்கள் காரில் செல்லும்போது நீங்களாக செல்ஃப் டிரைவ் செய்யக்கூடாது. டிரைவர் வைத்துவிட்டு சென்றால் நிச்சயமாக பெரியதொரு தோஷங்கள் என்பது எதுவும் ஏற்படுத்தாது என்று நம்பலாம். ஆக இந்த வருடம் பிரயாணத்திலே, இந்த வருடம் மட்டுமல்ல இந்த 2.25 வருடம் பிரயாணத்திலே மிகவும் அக்கறை என்பது இருக்கின்றது. இந்த ரிஷபம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சனியினுடைய பார்வை என்பது இருக்கும் தவிர உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடு என்பது வராது. ஆனால் திருஷ்டி என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் பெரியதொரு பிரச்சனை என்பது ஏதும் இருக்காது.
மேலும் 5ஆம் இடத்திலே சனியினுடைய பார்வை என்பது பூர்வ புண்ணிய சொத்துக்களிலே சிறிது பிரச்சனைகள் என்பது ஏற்படுமே தவிர உங்களுக்கு கிடைக்காமல் போகாது. ஏனென்றால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியாக லாபஸ்தானத்திற்கு வருகின்றார். ஆகவே எல்லா பாக்கியங்களிலும் ஏற்படும் என்றுதான் இருக்கின்றது. முக்கியமாக தந்தை வழி பாக்கியம் என்பது உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது. தந்தை வழியில் ஏதாவது சொத்துக்கள் இருந்தாலும் தந்தை உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு நல்லதொரு சொத்துக்களை பெற்றுக் கொடுப்பார்கள். அதன் மூலமாக நன்மைகளை பெற முடியும். இந்த சனி பயிற்சியின் மூலமாக அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசி என்றால் அது ரிஷப ராசி தாங்க. மொத்தத்தில் 90% நன்மைகளை பெற்று இந்த ரிஷப ராசியிலே பிறந்தவர்கள் நல்லதொரு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த சனி பயிற்சியின் மூலமாக அடைவீர்கள் என்பது உறுதிங்க. மேலும் நல்லதொரு லாபம் பெறுவதற்காக ஒரு முறை சனி பயிற்சி ஆன பிறகு ஒரு சனிக்கிழமையன்று உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அனுகூலமான நட்சத்திரத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு நட்சத்திரத்திலே ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் ஒரு முறை செய்துவிட்டு வாருங்கள். அது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவிலில் சென்று, அதாவது எல்லா பெருமாள் கோவிலுக்கு அதாவது பெருமாள் கோவிலில் ஆஞ்சநேயர் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ராமர் சன்னதி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் இருப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வேண்டும் பொழுது ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. இல்லை ஸ்ரீராம ஜெயராமா சீதாராமா அருள் தந்தி துயர் போக்கி காப்பாயிராமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வாங்க. நிச்சயமாக அவர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சனி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லாப சனியாகவும் நல்ல விதத்துலேயும் அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக காணா போயிடும். சரி, ஓகே, இதே மாதிரி நல்ல வழியில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மேலும் ரிஷபராசியை பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.